வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நான் வேலை செஞ்சிட்ருக்க கடைக்கு எதிர்க்க நேற்று நைட்டு ஒரு 8 மணி இருக்குங்க. இப்படி ஒருத்தர் வந்து உட்காந்து அவ்வளோ அழகாக கையில் வந்து சூப்பராக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே அவ்வளோ அழகாக செய்கிறாருங்க. குருவி பொம்மை எல்லா பொம்மையுமே பண்ணுறாருங்க. அவர் யாருன்னு கேட்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்துப்பா வரீங்க? நாங்கள் இது சிங்கநல்லூர்லேருந்து வரேன். சிங்காநல்லூர்லேருந்து வரீங்களா? எத்தனை நாளாக செஞ்சிட்ருக்கீங்கப்பா அந்த மாதிரி? நான் ஒரு 30 வருஷமாக செய்கிறேன். எப்படிங்கப்பா? 30 வருஷம். 30 வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்களா? அப்பா உங்களை நான் வந்து என்னோடய சேனலில் போட போகிறேன். உங்களை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அவர்கிட்ட நான் நண்பர்களே நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்களை வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நண்பர்களே. இப்போ இவர் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் நண்பர்களே. இது எங்களுக்காக தான் செஞ்சிட்ருக்காரு. எங்கள் பாப்பா ரொம்ப விரும்பி கேட்டா, அம்மா பண்ணி கொடுங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே நண்பர்களே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சுட்டாருங்க. அப்படியே முழுக்க முழுக்க மண்ணுங்க. அந்த மண்ணாலேயே அவ்வளோ அழகாக வந்து அந்த ஷேப் கொண்டு வந்து நிஜமாகவே அவ்வளோ திறமைங்க அவருக்கு. போகிற வர எல்லா குட்டீஸுமே சரி, பெரியவங்களும் சரி, அவர்கிட்ட வந்து அந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாருங்க. இது வந்து 40 ரூபாய்க்கு நாங்கள் செஞ்சோங்க. இது வந்து சிங்கிளாக வெறும் தனித்தனியாக இருந்தால் 20 ரூபா 10 ரூபாய்ங்க. இங்கே பாருங்களேன், எங்கள் பாப்பாவுக்கு அதை வாங்கி பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பிங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து இது பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க. எங்கள் பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்கங்க. எவ்வளோ திறமை பாருங்கள். இது பார்த்திக்கோங்க. இது வந்து கண்ணுக்குட்டி அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் இந்த குருவிங்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபாங்க இந்த மாதிரி பொம்மையெல்லாம். சரி, நம்ம கடைசியாக ஃபைனலாக வந்து அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா முருகர் சிலை செய்ய சொல்லி எங்கள் கடைக்கார அக்கா ஓனர் சொல்லியிருந்தாருங்க. சரி எப்படி தான் செய்கிறாங்க பார்க்கலாம்ப்பா அப்படின்ட்டு பார்த்தோங்க. பாருங்கள், கரெக்டாக வந்து அவர் எடுத்துக்க நேரம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் சிலைக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்திருக்குங்க சரியாக சொல்லப்போனால். அவ்வளோ அழகாக அப்படியே தத்ரூபமாக வந்து அவங்கள அவ்வளோ அழகாக மனசில் நிறுத்தி அது வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாருங்க. நிஜமாகவே வந்து இந்த முருகர் சிலை வந்து எங்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுத்தாருங்க. ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். அப்படியே மயிலோடு வந்து அவர் வந்து அந்த நிற்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நிஜமாகவே ரொம்ப திறமையுள்ள மனிதருங்க. மற்றவங்க எல்லாருமே இரவு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஏன்னா இன்னும் கூட நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. சொல்லி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் வந்து செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்கங்க. நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி, அவருக்கு மணி ஆகிட போது திரும்பவும் வந்து சிங்காநல்லூர் போகணுன்னு சொல்லியிருந்தாருங்களா. சரி, அதனால் வந்து அங்கே இருந்த மக்கள்லாம் வந்து நீங்கள் நாளைக்கும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. இன்னும் கூட நிறைய சிலை செய்யணுங்கப்பா, நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அது கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குங்கங்க. இப்படி தாங்க பண்ணுறாரு. அப்படி வேறு எந்த இதுவுமே இல்லைங்க. அந்த கையிலையே வச்சுட்டு, அவருடைய அந்த ஒத்த கையிலையே வச்சுக்கிட்டு எந்த பொம்மையாக இருந்தாலுமே அந்த ஒத்த கையிலையே வச்சுட்டு கொஞ்சம் மண் மட்டும் அந்த பேக்கில் வச்சுருக்காருங்க. ஒரு குடத்துல தண்ணி வச்சுருக்காருங்க. இவ்வளோ தாங்க அவர் வச்சுருக்கிறது. பாருங்கங்க, அதோட ஃபுல்லாக வந்து எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். விரல் வைக்கிறார் பாருங்கள், முருகருக்கு எவ்வளோ அழகாக வைக்கிறாரு இல்லைங்களா? ரொம்ப அழகாக இருந்துச்சுங்கங்க. இந்த முருகர் இதை வந்து நிறைய பேர் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கூட அவர் வரேன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய சிலைகள் கேட்டிருக்காங்க. தற்செயலாக தாங்க அவர் வந்து ஒரு 8 மணிக்கிட்டக்க நம்ம கடை எதிர்க்க தாங்க வேலை செஞ்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த கடை எதிர்க்க வந்து இருந்தாருங்க. அத்தனை குழந்தைங்களும் சரி, பெரியவங்க சரி, எல்லாருமே வாங்கிட்டு போனாங்கங்க. ஸோ ஃபைனலாக வந்து முருகர் வந்து கொண்டு வந்துட்டோம். பாருங்களேன், எங்கள் ஓனர் அக்கா என்ன பண்ணாங்கன்னா அவர் அழகாக தொட்டு பார்த்துட்டு அவருக்கு மேலே வந்து அந்த இதெல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கும் அவர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காருங்க. ரொம்ப அழகாக வந்துடுச்சு பார்த்திங்களா, முருகர் சிலை எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா? சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.